நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினூட நாம் விரிவாக விவாதிக்கும் இந்த களத்தில் நாம் இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு கோவில்களில் தலையெடுக்கும் வன்முறை கலாச்சாரம், நிர்வாக திறனற்ற விளம்பர திமுக அரசு என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உடைய முன்னால் நம்முடைய ஆளுமைகள்கிட்ட இருந்த சில கேள்விகளை முன்வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த அடிப்படையில் நம்மோடு கலந்து கொள்கின்றார்கள் வேத பண்டிதர் திரு ஜமத்கனி அவர்களும் கூட நம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். அரசியல் விமர்சகர் திரு ராமன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். இந்து மக்கள் கட்சியினுடைய திரு செந்தில் பொதுச் செயலாளர்களையும் நான் வரவேற்கின்றேன். எமது இணைப்பில் சகோதரி வெளிப்புற படப்பிரிவுடைய சுபா சதீஷ்குமார். சுபா, உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார். மொத்தத்தில் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சாதாரண ஒரு சமூகத்தில் ஒரு படம் நடித்து மற்றொரு படத்திற்கு ஓடுவதற்கு முன்பே தலைவா என்று அவர்களை அழைக்கின்றோம். அப்படி ஒரு கலாச்சாரம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அப்போது 108 திவ்ய தேசங்களில் பிரபலமான ஒரு தேசம். அங்கே ரங்கநாதரை அவர்கள் ரங்கா என்று அழைக்கின்ற ஒரு இயற்கையான உந்துதல் அந்த பக்தர்களுக்கு ஏற்படுவது தவறில்லை. நான் சொல்வது உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன். ரங்கா என்று உணர்ச்சி வசப்பட்டு அழைப்பதற்காக மூக்கில் குத்தி ரத்தம் வடித்து பரிகார பூசைகள் செய்யப்பட்டு நடை சாத்தப்பட்டு துறக்கின்ற கலாச்சாரமாக இருக்கிறது. சொல்லுங்கள் செந்தில். அதாவது இந்துக்களினுடைய சைவத்தை வழிபடக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது சிதம்பரம், அதுபோல் வைணவர்களுக்கு முக்கிய ஸ்தலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பிரச்சனை என்று சொன்னால், அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலை மையப்படுத்தி இந்த திராவிடர் கழகம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் எதிர்ப்பு பிரச்சாரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஈவேரா அவர்களுடைய சிலையை இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகாக அங்கு ஈவேரா அவர்களுடைய சிலையை வைத்துவிட்டு இங்கே கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்கின்ற அந்த வாசகத்தை எல்லாம் ஒரு பெயர் பலகையாக வைத்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதோடு இருக்கக்கூடிய திராவிடர் கழகமும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒரு அட்டுழியமான செயல் அன்றையிலிருந்து செய்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு கோயிலுக்கு வெளியே இருந்து கொண்டு செய்து கொண்டிருந்த இந்த அட்டுழியங்களை எல்லாம் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம், அதிகாரத்திற்கு வந்து விட்டோம், எனவே ஆலயத்திற்கு உள்ளே சென்று கூட இந்த திராவிடம் நாத்திகம் இந்த கொள்கைகளை எல்லாம் கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது காட்டக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிதம்பரம் கோயிலில் இருக்கக்கூடிய தீட்சிதர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே நெருக்கடிகளை கொடுத்து தீட்சிதர்களை எப்படியாவது அந்த கோயிலை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொல்லி மிக மூர்க்கத்தனமாக அங்கு அறநிலைத்துறை அதிகாரிகளை இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தவறாக பயன்படுத்தி வந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஒரு டெம்பரவரியாக வேலைக்கு வைத்திருந்த ஒரு ஊழியர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நபர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால், பக்தர்களிடத்திலே ஏதேனும் ஒரு குறைகள் இருந்தது என்று சொன்னால், கூட்ட நெரிசல் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையை அழைக்கலாம், மற்றவர்களை அழைக்கலாம். அந்த கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதற்காகத்தான் அங்கு பணியிலே அமர்த்தப்பட்டிருக்க வேண்டுமே தவிர, ஆனால் ஒரு பக்தன் வந்து அங்கு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி அங்கு ரங்கநாதரை வேண்டி பிரார்த்தனை செய்து தன்னுடைய கஷ்டங்களை வேதனைகளை எல்லாம் வந்து பிரார்த்திக்கக்கூடிய இடமான ஸ்ரீரங்க பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்திலே, அதுவும் வேறு மாநிலத்தில் இருந்து உலகம் முழுக்க இருந்து வரக்கூடியவர்கள், இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வரக்கூடியவர்கள், வைணவத்தை வேண்டக்கூடியவர்கள் வரக்கூடிய இடம், அந்த ஸ்ரீரங்கத்திலே ஆந்திரா மாநிலத்தை சார்ந்த பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து கொண்டு ஐயப்பனை தரிசிப்பதற்காக ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்தியாக இருக்கக்கூடிய அந்த பக்தியாக இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து ஆலயத்திலே வழிபடக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுடைய உடம்புல இருந்து மூக்கில் இருந்து முகத்தில் இருந்தெல்லாம் ரத்தம் சிந்த 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 அடித்து அங்கு கொடுமைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அங்கு இருந்தவர்கள் ஊழியர்களா? அல்லவே அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியினுடைய அடியாட்களை ஆலயத்திற்குள்ளே வைத்துக்கொண்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களை, அங்கு வரக்கூடிய சுவாமிகளை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த கொடுமையான ஆட்சி, இந்த சென்னையிலே வெள்ளம் வந்தது எப்படிப்பட்ட கொடுமையோ அதே கொடுமை ஆலயத்திற்குள் வரக்கூடிய பக்தர்களை அடித்திருக்கின்றார்கள்.
ஒரு மூலஸ்தானத்துக்கு வாசலில் போய் ரத்தம் சிந்துது. இது எவ்வளோ பெரிய ஒரு எல்லோருக்கும் ஆபத்து. ஆலயத்தினுடைய கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள், ஆலயத்தினுடைய நிலங்களில் ஆக்கிரமித்தார்கள், ஆலயத்துக்கு சொந்தமானவற்றை எல்லாம் அவர்களை அதிகாரம் கொண்டு அடக்கி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது வரக்கூடிய பக்தர்களை கூட தாக்குறீங்களே. இதை விட கொடுங்கோலான ஆட்சி இந்த உலகத்தில் எங்குமே இருக்க முடியாது. இது இந்து சமயத்திற்கு, இந்து மக்களுக்கு, இந்து பக்தர்களுக்கு எதிரான ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி என்பதற்கு தான் இந்த ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய கொடுமை ஒரு சாட்சி. செந்தில், நான் என்னன்னு கேட்டேன், முதல் கட்டம் என்னங்கிறத விளக்கிட்டீங்க. ஐயா ஜமத்கனிட்டு கேட்குறேன். ஜமத்கனி, ஆதியானே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாய் தம் கருத்தினை நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. இதை நீங்கள் புரிந்திருப்பீங்க. என்னை விட மிகப்பெரிய அறிவுரை ஒரு வேத பண்டிதன். இப்பொழுது எனக்கு என்ன வேதனை என்றால், நம்பிக்கை என்பது மனிதர்களிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். ஒரு கால் இதில் என்ன புரிதல் இல்லை, பக்தர்கள் முரட்டுத்தனமாக நடந்திருக்கலாம், ஒரு பேச்சு வைத்துக்கொள்வோம். அவர்கள் ஆந்திராவிலிருந்து கலவரம் செய்வதற்கு வருவதில்லை. ஐயப்ப பக்தரை பார்த்து விட்டு சுவாமி தரிசனத்திற்காக ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். அங்கே இந்த கோஷத்தை எழுப்புகின்றார்கள். அப்போ வரம்பு மீறி ஒரு அரசு முகத்தை குத்துகிறது. திருமதி சசிகலா அவர்கள், அதிமுகவினுடைய பொதுச் செயலர், இது குறித்து தனது அறிக்கையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். எவ்வளவு வேதனையும் வலியும் இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கின்றேன், உணர்ச்சி வசப்பட்ட பக்தர்கள் சத்தம் போட்டிருக்கலாம் ஐயா, அதற்காக மூக்கில் அடித்து கலவரப்படுத்துவதா அரசாங்கத்தினுடைய வேலையாட்கள் வேலை? அப்படி என்று பொது சமூகம் கேள்வி எழுப்புகின்றனர். என்ன பார்க்கிறீர்கள்? அந்த அதிகாரிகள் செய்தது மகா தவறான காரியம். அதிகாரிகளுக்கும் கோவிலுக்கு என்ன தொடர்புன்னு முதல்ல பார்த்துக்கணும். அறநிலையத்துறை, அறநிலையத்துறையினுடைய சட்டத்திட்டம் எவ்வளவுன்னா கணக்கு வழக்கு பார்க்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு இத்தனை பர்சன்ட்னு வாங்குறாங்க, 12%, 8%ன்னு அவங்களுக்கு கோவில் வருமானத்துலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வருமானத்தை கூட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க கட்டணம் வைத்திருக்கிறார்கள் எல்லாத்துக்கும். சரி, இத்தனையும் வாங்கி அந்த பர்சன்ட்டை வாங்கிட்டு கோவிலுக்குள்ள ஆஃபீஸ் போடுவதையே நாம் அனுமதிக்க முடியாது. ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு அமைப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஆடிட்டர் இருந்தால் ஆடிட்டருக்கு அங்கேயே ஆஃபீஸ் போட மாட்டீங்க. அந்த ஆடிட்டர் வெளியில் ஆஃபீஸ் போட்டு உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்கறதோட அவங்களோட வேலை முடிஞ்சுது. அதுக்கு மேலே கோவிலுக்கு வர்றதுங்கிறது முதல் தவறு. ரெண்டாவது, இந்து மதத்தில் இந்த கோவிலுக்குள்ளே வேலைக்கு வரக்கூடியவங்க இந்து மதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஊழியர்னு சத்தியப்பிரமாணம் பண்ணி தான் உள்ளே வரணும்னு சட்டத்திட்டம் இருக்குது. இந்த கோயிலில் அந்த அறநிலைத்துறைக்கு அப்படி இருந்தும் கூட இவங்க மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அது ஒரு தவறு. மூணாவது தவறு, இவங்க அந்த ஆஃபீஸோடு நிற்காம அந்த பக்தர்கள் மேலே கை வைத்தது ஏற்க முடியாதது. நாலாவது விஷயம், காவல்துறையே இன்றைக்கி குற்றவாளி அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அவங்கள கைது பண்ணலாமே தவிர அடிக்கக்கூடாது. இன்றைக்கி போலீஸ் கையிலலாம் லத்தி இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். பெரிய பெரிய ஊர்வலம் வரும்போது கூட லத்தி கிடையாது. அடிக்கணும்னா அதுக்கு முன்னால் பர்மிஷன் வேணும். பழைய நாளில் நம்ம போலீஸ் பார்த்த போதெல்லாம் லத்தியோடையே இருந்தாங்க. ஸ்கூல்லையும் சரி அடிக்கக்கூடாதுன்னாங்க. டீச்சர்லாம் குச்சி வச்சுருந்தாங்க, அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு காலத்தில் அடிக்கிறதுங்கிறது ஏற்கவே முடியாது. இவருக்கும் பக்தருக்கும் தொடர்பு இல்லை. உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாக்கா டிக்கெட் வேணால் போட்டு கொடுங்க, அர்ச்சனையோ அபிஷேகமோ, அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? இப்போ இவங்க வராமல் இருந்திருந்தா, அந்த பக்தர் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா அங்கே ஒரு குறுக்கள் இருக்க போகிறாரு. அவர் வன்முறைக்கு தயாரானவர்கள் இல்லை. எந்த பிராமணனும் வன்முறை தயாரில்லை. சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி சரி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர், அப்படி இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி இவங்களை பார்த்து தலைவா வாழ்க தலைவா வாழ்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்த முடியுமானா அந்த பக்தி தெய்வத்துக்கிட்ட வராதா அவனுக்கு? முகவரையிலே உங்கள்கிட்ட கேட்டேன்ல, ரங்கா ரங்கா என்று கோவிந்தா என்று கூறுவது. ஆமாம், அதை கத்துறதை எப்படி இவங்க தப்பாக நினைக்கிறாங்க? இந்த பிரச்சனை வந்தது ஏற்க முடியாது. பல பேர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு கண்ணை உறுத்துறது என்னென்னா அறநிலையத்துறை மட்டும் இல்லை, திமுக காரர்கள், திகாக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் கண்ணை உறுத்துவது சிதம்பரம் கோவிலை பேசுவாங்க. அங்கே அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இதுவா. ஏன்பா இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்களேன். உங்கள் அறநிலையத்துறையினுடைய அதிகாரி பண்ணுறாரு, திகாக்காரங்களோ திமுக காரங்களோ
இதை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா 2 பேர் வாயை முடிக்குவாங்க, அவங்களும் வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஏற்க முடியாத விஷயம். அறநிலையத்துறை இவ்வளோ தூரம் உள்ள தலையிடுவதை ஏற்கவே முடியாது. சரி, நீங்கள் இத்தனை % வாங்குறீங்க, அதை வாங்கி கோவிலை விட்டு வெளியில் ஆஃபீஸ் போட்டு உட்காந்து கணக்கு பாருங்கள், அதோடு இருந்தால் நல்லது. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஆமாம். திரு ராமன், அம்மா சசிகலா அம்மையாருடைய அறிக்கையில் இந்த பூலோகத்தினுடைய வைகுண்டமாக போராட்டப்படுகின்ற திவ்ய தேசங்கள் ஒன்றில் என்னென்ன நடக்கின்றது என்ற விஷயங்களையும் மனவேதனையோடு குறித்திருந்த 3 பக்க அறிக்கையினுடைய ஒரு சுருக்கத்தின் தான் எடுக்கிறோம். அவங்க அந்த அறிக்கையில் கடைசியில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. அதை பேசுகிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அந்த ஊரின் உள்ள திருச்செந்தூர்காரன் என்ற முறையில் கந்த சஷ்டி விழாவின் போது திருச்செந்தூர் ஆலயத்தில் பக்தர்களை வெகுநேரம் காக்க வைத்து வசதி படைத்தவர்களிடம் மட்டும் முன்னுரிமை வழங்கி 1000 ரூபாயை முறைகேடாக வசூலித்து மஞ்சள் பையில் போட்டு கொண்டதையும் இந்த நாடே பார்த்தது. தற்போது ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவில் நடைபெறும் காலமாக இருப்பதால் திமுகவினர் தங்களது வழக்கமான பாணியில் மஞ்சள் பை வசூலில் இறங்கிவிடாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதாவது 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான அது ஒரு தலைமைச் செயலகம் தான் நம்முடைய ஸ்ரீரங்கம். மாண்புமிகு புரட்சித்தலை அம்மையார் பிறந்த ஊர். அங்கே எம்எல்ஏ இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சின்னம்மா வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து அந்த வைஷ்ணவ ஸ்தலத்தமான அந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு நிலைப்பாடுன்னா, இந்து மதத்தை பொறுத்தவரையிலும் எல்லாரும் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்து எல்லாரும் ஒரு வேண்டுதல் இருக்கும், ஒரு நிவர்த்தி இருக்கும், அது காரியங்கள் கை கூடணும், இந்த மாதிரிலாம் ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது இப்போ நம்முடைய பாடல்கள் வரிசையில் கூட பார்த்திங்கன்னா ரங்கநாதருடைய அந்த பாடலை பாருங்கள், எம்எஸ் சுப்புலட்சுமி பாடினது பாருங்கள். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பதற்கு என்றென்றும் ஆனந்தமே, காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ஸ்ரீரங்கனின் பாதத்தை பிந்தத்தை கண்டேன் வேற என்ன வேண்டும் இன்னும் பாடல் பாடுறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எந்த கோயிலில் கச்சேரி நடக்கும் போதும் ஒரு பாட்டு பாடுவாங்க. என்னென்னா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களைன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்கள். அதில் இடையில ஒரு லைன் பாருங்கள். குருவாயூர் தன்னில் அவன் தவிழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த மாதிரி பாடல் கேட்கும்போது மக்களுக்கு ஒரு உணர்ச்சி வருது. ரெண்டாவது நம்முடைய இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் நாயன்மார்கள், பன்னீர் ஆழ்வார்கள் எல்லாமே தமிழ்நாட்டில். உதாரணத்துக்கு இந்த மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் பாருங்கள். அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் சிவனேச செட்டியாருடைய மகள் பூம்பாவைக்கு சர்ப்பம் தீண்டும் போது திருஞான சம்பந்த பெருமான் உயிர் கொடுத்த ஸ்தலம் தான் மட்டிட்ட புனைகின்ற பாடல் அதிசயம் நடந்த அந்த கோயில் வந்து நீங்கள் காசி நம்முடைய காலப்பேரர் கோயில்களா, காசியில் காலப்பேரர் கோயில், அந்த கோயிலை கும்பிட்டு போகும்போது அங்கே வெளியில் இருக்கிற குருக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மயில் விசுறது அடிப்பாங்க. அதன் பிறகு முதுகையில் வந்து வாங்கி ஒரு கை கொண்டு அடிப்பாங்க. அதே மாதிரி பூரி ஜெகநாதர் கோயிலில் போகும்போது அங்குள்ள குருக்கள் ஒரு சின்ன கொம்பில் துணியை வச்சு தலையணி மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படி நம்ம குறியும் போது அடிப்பாங்க. அங்கே என்ன விஷயம்னா அப்படி ஓங்கி அடிக்கும்போது நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளுமே நீங்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சின்னம்மா திருச்செந்தூரை போய்ட்டு சொன்னாங்க. அந்த திருச்செந்தூர் புராணத்தில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இருக்கின்ற போது அந்த அமைச்சர்கள் பரமேஸ்வரன் என்பவர் அறநிலையத்துறை அமைச்சர், அவர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அங்கு வந்து அவருக்கு ஒரு இழைக்கப்பட்ட ஒரு கொடுமையோ என்று நினைத்து அன்று இருந்த காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்குறாங்க. காமராஜர் கேட்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய அறநிலையத்துறை அமைச்சர் போனார், அங்கே போகும்போது திருநூறை வந்து பொத்துன்னு தூக்கி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதிசங்கரர் அதை சந்திரசேகர சுவாமிகள் மகாபிரவர் சொல்கிறாரு, அப்படி நினைக்காதீங்கோ. ஆதிசங்கரர் ஒரு முறை தீராத வயிற்று வலி நோயினால் அங்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் சுப்பிரமணிய புஜங்காசனம் பாடுகின்றார். அந்த பாடல் பாடுகின்ற போது அவர் பன்னீர் இலையின் மீது திருநூரை கொடுக்கின்றார். இந்த கொடுக்கிறதன் ஐதீகம் என்னவென்றால், நாம் எவ்வளோ பிரச்சனையை வச்சு முன் போகிறோம். அங்கு நம்மளை பிடித்த துஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கி தமிழக அரசியல் துஷ்டம் வாய்ப்பு ஒரு நிலம்பான நிலைப்பாடு உருவாகி போச்சு. அன்னைக்கு வந்து அந்த திருநூறா திருச்செந்தூர் கோயிலை கொடுக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதில் நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா தோஷங்களும் நோய்களும் நீங்கும் என்பதற்காக தான் வச்சு கொடுத்தாங்க. இப்போ ஆதிசங்கருடைய காலத்தில் திருச்செந்தூரில் நடந்தது விவகாரம் ஒன்று. இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சின்னம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிங்க. ஆதிசங்கரருக்கும் திமுகவினருக்கும் ஒருமைப்பாடா உண்டு. 1000 ரூபாயை வாங்கி மஞ்சள் பையுக்குள் போடுறாங்களப்பான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மஞ்சள் பை வரலாறு செந்திலுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இன்று திமுக ஆட்சி வந்த பிறகு
தமிழக அறநிலையத்துறை டோட்டலாகவே தலகுப்புறாகி போச்சு. காரணம் என்றால் எந்த அதிகாரிகளும் தன்னுடைய வேலையை செய்ய முடியவில்லை. தமிழகத்தினுடைய முன்னணி முதன்மை கோயில்களில் இணை கமிஷனர் ஆணையர், ஜாயின்ட் கமிஷனர், டிசி, ஏசி, இந்த 3 அதிகாரி, ஏசி, டிசி, ஜேசி அந்த சொல்ல கோயிலெல்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் தெலுங்கு பேசுகிற ஆட்களாக இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு உள்ள அறநிலையத்துறை அமைச்சர் பிஆர்டி கொடுக்கிறார். இவரை மீறி தமிழகத்தில் உள்ள எந்த அறநிலையத்துறைகளும் எதுவுமே செய்ய முடியாது. கோயிலில் வந்து நிறைய பேர் பல ஆயிரம் பேருக்கு இன்றைக்கி காசை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோயில் நிர்வாகத்தில் இன்றைக்கி இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கோயிலுடைய வரலாறுகளை மாற்ற வேண்டும். காலம் மாறிவிட்டது காரணத்தால் காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலை கொண்டு கோயில் வரலாறு மாற்றினா எப்படிங்க அப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா, 3ஆம் கலைஞர் போட்டின்னு சொல்லலாமா? முதல் கலைஞர், 2ஆம் கலைஞர், 3ஆம் கலைஞர், இதுக்கு போட்டின்னு சொல்லாமல் சிவாய நமக என்று மயிலாப்பூர் கோயிலில் சொன்னபோது பக்தர்களை மனசில் பாசிக்கோ வெளில சத்தம் போடான்னு சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் ஆந்திரா ஐயப்ப பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்தா நாமம் சொன்னதுக்கு அவரை பிடிச்சி அடித்து கைஜாக்கோலை பிடிச்சி மூக்கெல்லாம் அறுத்து இந்த மாதிரி பண்ணால் அப்போ ஆன்மீகம் எப்படி வளரும்? இவர்களுக்கு ஆன்மீகம் என்பது ஒரு பொருட்டல்ல. இவர்களுக்கு ஆட்சியை வைத்து கொண்டு நமக்கு என்ன வேணும் பண்ணிக்கலாம் என்பது அரசினுடைய துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எப்படி காட்டாறு போல் ஊழலை பெருக்கெடுத்துக் கொண்டு அமைச்சர்களும் உதவியர்களும் சார்பு அதிகாரிகள் எப்படி இந்த மக்களை ஏமாற்றுகின்றனோ அதே போல் அறநிலைத்துறையை பொறுத்தவரையிலும் இந்த ஆட்சியில் அறநிலைத்துறை என்பது அறமற்ற துறையாக நிலைப்பட்டுவிட்டது. அதிகாரிகளுடைய கைகளை கட்டிவிட்டப்பட்டன. பக்தர்களுக்கு மதிப்பு கிடையாது. திருநாவுக்கரசர் நாயன்மார்கள் அதாவது இப்போ தேவாரங்கள் படிக்கும்படிய திருநாவுக்கரசுடைய பேரில் தான் உழவரப் பணிகள். அந்த உழவரப் பணிகளையும் மட்டுமல்ல, தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்திய தலைவர்களுடைய கோரிக்கைகளையோ இதை போன்ற வேத பண்டிதர்கள் போல யார் சொன்னாலும் அவர்கள் செவிசாய்ப்பதில்லை. அவர்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எப்படியாவது வந்து சம்பாதிக்க வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும், மக்களுக்கு ஏதாவது பொய்யாக சொல்ல வேண்டும். மக்களுடைய கடைசி அதாவது மனிதன் கைவிட்டாலும் இறைவன் கைவிட மாட்டான் என்று மக்கள் மனநிலை, அந்த மனநிலைக்கு குந்தகமான விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செயல்படுகின்றது. இது ஸ்ரீரங்கம் விளக்கல்ல, விதி விளக்கல்ல. தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் நீங்க இப்ப பாருங்க சார் மதிக்க மாட்டாங்கிறாங்க சார். எந்த கோயிலுமே சமூக நண்பர்களையும் ஆன்மீக நண்பர்களையும் அரசியல் தலைவர்களையும் இந்து இயக்க தலைவர்களையும் அவர்களும் மதிப்பது கிடையாது என்பதுதான் என்னுடைய முதல் பதிவு. சுபா, நீங்க உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்க போற மிக முக்கியமான கேள்வி, பொதுவாக ஆன்மீக தலங்கள் என்பது அமைதிக்காகத்தான் செல்வது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. பொதுவாக பெரும் கூட்டங்கள் கூடுகின்ற போது சில நடவடிக்கைகள் யதார்த்தமாக நடக்கத்தான் செய்யும். வந்தவர்கள் ரவுடிகளோ மாஃபியாக்களோ பயங்கர தீவிரவாதிகளோ சர்வதேசத்தில் இருந்தெல்லாம் உள்ளே பூரவில்லை. ஆந்திராவில் நம்முடைய சகோதரர்கள் தான். ஐயப்ப கோயிலுக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. திருச்செந்தூருக்கு வருவார்கள், தெந்திரிப்பேரைக்கு வருவார்கள், காந்திமதியுடைய கோயிலுக்கு திருநெல்வேலிக்கு வருவார்கள், மதுரை மீனாட்சிக்கு வருவார்கள். அப்படித்தானே? அதே போன்று ஸ்ரீரங்கத்துக்கும் வருகிறார்கள் அவர்களுடைய நேம்ஸ். ஆக அங்கே கதவு சாத்தப்பட்டு பரிகார பூசைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு இரத்தக்களறி ஏற்பட்டிருக்கிறதாக நான் உணர்கிறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி என்ன வன்முறையாளர்களை நீங்கள் அடக்கினீர்கள்? இந்த கேள்வி எழுமல்லவா? கதவு நடை சாத்தப்படுகின்றது, பரிகார பூசைகள் நடந்த பின்பு எல்லாம் சரியான பின்பு நடை திறக்கப்பட்டு பலர் கோடிக்க லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே வருகிறார்கள். அப்படி என்றால் என்ன நடந்தது சொல்லுங்கள். சார், நீங்க கரெக்டா ஒரு கேள்வியை கேட்டீங்க, என்ன நடந்தது சொல்லுங்கள்னு சொல்லிட்டு. எண்ணரங்க திண்ணமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்புமழில் எழுழ்கமல பூவழகர்னு சொல்லுவோம் இந்த அரங்கனை. அதாவது வைணவ தலங்கள்ல முதல் தலமான அரங்கன் படுத்துறவங்க. அவருக்கு வந்து 365 நாட்களும் இங்க திருவிழாவாக இருக்கும். ஒரு ஸ்ரீரங்கம் வாசியாக இதை ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொல்றேன் சார். எங்களுடைய அரங்கன் வந்து ஒரு ராஜா. அவர் வந்து இந்த 365 நாட்கள் அவரை தேடி நம்ம போகணுங்கிறது கிடையாது. அவர் எல்லாரையும் தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துருவாரு. அது உறையூராக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு ஜீயபுரமாக இருக்கட்டும், அந்த எல்லைகளை அந்த மன்னன் வந்து அந்த மக்கள் வந்து கரெக்டா இருக்காங்களான்னு பார்க்க ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்துருவாரு. உண்மையாகவே இங்க வந்து நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இந்த கட்டண தரிசனம் பொது தரிசனம்னு 2 தரிசனங்கள் இருக்கு. எல்லா கோயில்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதுதான். அவர் வந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்று முதல் நாள். அதாவது இப்ப பகல் 10 உற்சவம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம ரங்கநாதர் கோயில்ல. வைகுண்ட ஏகாதசியினோட முதல் நாள். பொதுவாகவே இங்க வந்து கும்பல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்றோம் இல்லைங்களா? அதுவும் குறிப்பாக ஒரு பொது விடுமுறை நாட்களிலோ இல்லைன்னா ஒரு சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே அந்த மாதிரி 3 டேஸ் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நீங்க 8:45 போயிட்டா கூட வெளியில வரும்போது 10:40 ஆயிடுது சார். நான் வந்து ஒரு ஸ்ரீரங்கம் வாசியாக அதை பதிவு பண்றேன். கிட்டத்தட்ட அந்த அளவு கும்பல் இருக்கு. நைட் 8:30 மணிக்கு மேல 10,000 பேர் பார்ப்பாங்க சாமிய பெருமாளை. அந்த அளவு இருக்காங்க.
இந்த நீங்க அறநிலையத்துறை அப்படின்னு சொல்றீங்க, இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு அறநிலையத்துறைன்னு சொல்றீங்க. சாமி தரிசனம் பார்க்க கால் கடுக்க காத்திருக்காங்க. ரைட்டு, இவங்க வராங்க, கும்பலா வராங்க. நீங்க பஸ் பார்க்கிங் எங்க கொடுத்திருக்கீங்க இவங்களுக்கு? அதற்கும் கோயிலுக்கும் இடையே இருக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதை கடந்து அவங்க நடந்து வராங்க. ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட். அங்க வந்து 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ வெயிட் பண்ணி தான் அந்த பெருமாளை பார்க்க வராங்க. ரெண்டாவது, ரெங்கநாதர்னாலே அந்த பாத சேவை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த பாத சேவை தெரியாது. உள்ள ஒரு சின்ன எல் ஷேப் ஒண்ணு இருக்கும் சார். அந்த எல்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு பாதம் தெரியும். நீங்க அந்த பண்டிகை நாட்கள்ல கும்பல் அதிகமா இருக்க நாட்கள்ல அந்த எல்குள்ள நீங்க அலோவ் பண்றது கிடையாது. நீங்க அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லும் போதும் வேகமா போன்னு சொல்லும் போது பக்தர்கள் வந்து தங்களுடைய ஆர்வங்களை பெருக்கெடுக்க கோவிந்தாங்கிறதோ இல்லைன்னா நாராயணாங்கிறதோ இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம். அதை தாண்டி இவர்கள் ஏதேனும் செய்யும் போது அங்க இருக்கிற பட்டாச்சாரியார்களுக்கு ஒரு என்னடா அது சத்தமா இருக்கு, ஏன்னா கருவறைக்குள்ள இருட்டா இருக்கும், எவ்வளவு கந்தகமா இருக்குங்கிறது நின்னு பார்த்தாதான் சார் தெரியும். அப்ப அவங்களுக்கு ஒரு படபடுப்பு ஏற்பட்டிருப்பது நியாயம். ஆனா பாதுகாவலர், நீங்க அறநிலையத்துறைங்கிறீங்க, கோயிலை பொறுப்பெடுத்துக்கிறீங்க, கோயில் மக்களுக்கு வசதிகளை பக்தர்களுக்கு வசதிகளை செய்து தரன்னு சொல்றீங்க. அதையெல்லாம் மீறி அவர்களை நிறுத்த சொல்வதற்கு, அந்த சத்தத்தை குறைப்பதற்கு நீங்க எவ்வளவோ வழிமுறைகளை பின்பற்றி இருக்கலாம். அரங்கன் அந்த காயத்ரி மண்டபத்தில் ஏன் இங்க கேமரா வைக்கல? அரங்கனுக்கு நீங்க தலிகை அம்சம் பண்றதையும் மற்றும் ஆடை அலங்காரம் அணிவிப்பதையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே நீங்க கேமரா வைக்கல. அந்த இடத்துல ரத்தம் சொட்டுவது நியாயமா? அரங்கன் ரத்தத்தை உங்களிடம் கேட்டானா? வைஷ்ணவர்களையே நீங்க பட்னி இருந்து கூட என்ன பாக்காதீங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. வைஷ்ணவர்கள் பட்னியா இருந்து என்ன நீங்க வந்து சேவிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச சார், அரங்கனுக்கு பணத்துக்காக இங்க வேலை செய்யறவங்களை தாண்டி கைங்கரியம் சேவைன்னு சொல்லி வேலை செய்யறவங்க 35 வருடங்களுக்கு மேலாக அரங்கனுக்கு கால் கடுக்க தண்ணி தூக்கி வருபவர்கள், குடத்தில் புனித நீர் சுமந்து வருபவர்கள், அவர்களுக்காக வர பக்தர்களுக்கு தீர்த்த சடாரி கொடுப்பவர்கள் எத்தனை கணக்கான பேர் இருக்காங்க சார் கோவிலை சுத்தி. கோயிலுக்கு டெய்லி 35 வருடங்களுக்கு மேலாக சேவை செய்யறவங்க, கைங்கரியம் செய்யறவங்க தான் அதிகம். யாருமே பணத்துக்காக செய்யல. என்னைய அரங்கன் எங்க வீட்டுல ஒருவன், அவனுக்கு நான் சேவை செய்யறதுல கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு பெருக்கோட வர்றாங்க. அப்படிப்பட்ட வரவங்கள பக்தர்கள் அவரை பாக்குறதுக்கு வராங்க. சோ நீங்க அந்த டைம் கொடுக்க வேண்டாமா? ரொம்ப கும்பல் தான் இருக்கும் தான். இப்போ ஒண்ணு கும்பல் வரலையே, இந்த வருஷம் மட்டும் கும்பல் வரலையே, வருஷம் கும்பல் வந்துட்டு தானே இருக்கு. எப்படி நீங்க கையாண்டீங்க? பக்தர்களுக்கான வசதியை செஞ்சுட்டாங்க. அவங்க எவ்வளவு தூரம் நடந்து வராங்க பார்க்கிங்ல இருந்து இங்க கோவிலுக்கு. ஒரு எமர்ஜென்சினா கூட போக முடியறது இல்ல. காயத்ரி மண்டபத்துல ரத்தம் சிந்தலாமா? இது வந்து மனசு, சப்போஸ் அந்த பக்தர்கள் மீது ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அங்க சுற்றி இருக்கும் மக்கள்ல லோக்கல் பீப்புள் இருந்திருப்பாங்க, அவங்க பக்தர்களை எதிர்த்து குரல் கொடுத்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே அறநிலையத்துறையை எதிர்த்துதான் அந்த இடத்துல குரல் கொடுத்திருக்காங்க. அதாவது அவரை அப்புறப்படுத்திய பாதுகாவலர்களை எதிர்த்து. அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பேரை வச்சிருக்கீங்க கும்பலை கண்ட்ரோல் பண்ண? பட்டாச்சாரியாரே நான் உள்ள 2 பேர் இருக்காரு, 3 பேர் இருக்காங்க. வெளியில தீர்த்தம் கொடுக்கற இடத்துல ஒருத்தர் இருக்காரு. போலீஸ் அதிகாரியாக 2 பேரை வச்சிருக்கீங்க. அதை தவிர பாதுகாவலர்கள் எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க சார்? அந்த இடத்துக்கு போனா தெரியும், அது வெறும் ஒரு ஸ்கொயர் மாதிரியான ஒரு ஷேப் தான் சார். அந்த இடத்துல 6 பேருக்கு மேல நீங்களே நிக்கும் போது எப்படி சார் கண்ட்ரோல் பண்றதுக்காக 6 பேர் நிக்கிறீங்க? அதை நிச்சயமா அது நடக்குதுங்கிற ஒரு வேதனையா தான் சார் நான் அதை பாக்குறேன். பொறுப்பாக இருக்க வேண்டிய அறநிலையத்துறை இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருந்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் நான் முதல் கட்ட தகவலா நான் பதிவு செய்யறேன். நன்றி சுபா. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். செந்தில், இப்ப இந்த திமுகவினுடைய அரசுல நீங்க ஒரு போராளி அமைப்பு, இந்து மக்கள் கட்சி, நேற்று நடந்தோன்னு விஸ்வ இந்து பரிஷத்து உங்களுடைய அமைப்புலாம் வந்துட்டாங்க. ஹிந்து மக்களுக்கு வரக்கூடிய வருமானம் பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி, கொஞ்ச நெஞ்ச வருமானம் இல்லை. இந்த பணத்துக்கு சரியாக காட்டினாலே சாராய வியாபாரமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு வருமானம் உண்டு. ஒரு 50,000 ரூபா கடை போகிற இடத்த வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்து அதுவும் வராத நிலுவைகள்லாம் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும். உண்மைதானே? அது இப்படி போராடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ திமுக எடுத்து பல ஆயிரம் கோடி இது நடக்குது. இப்போ திமுக காரங்க என்ன கேட்குறாங்க? ஏப்பா ஹிந்து அமைப்புகள் எல்லாம் போராட நியாயம் கிடையாது. இப்போ அரசிடம் இருக்க வேண்டியதை தனியார் கையில் கிடைச்சா அவன் கொள்ளடிச்சிட்டு போயிடுவான்னு இப்படி சொல்கிறாங்க. இப்போ சுபாஷ் சொன்ன மாதிரி எனக்கு தெரிய நடந்து வர்ற பக்தர்கள், பாவப்பட்ட மக்கள், நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். சின்ன பிள்ளைகளை கல்லூரியில் படிக்கிறோம், பள்ளிகளில் படிக்கிறோம். அவர்களுக்கு எந்த அடிப்படை வசதி கூட கிடையாது. 1000 ரூபாய் வாங்கி மஞ்சள் பையில் போடுறாங்கன்னா அம்மா சசிகலா மக்களின் குரலாக பேசுகிறாங்க. இப்போ என்னதான் இதுக்கு விடிவு காலம்? நீங்கள் இப்படி போராடிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? பணம் இங்கே தான் போகுது அரசுக்கு, இந்து சமூகத்தினுடைய யாருக்காவது பயனளிக்கணும்ல? ஒன்றும் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்து மதத்தினுடைய பெரியவர்கள் ஆலயங்களை கட்டுவது என்பது அனைத்து விதமான மக்களினுடைய குடும்பத்தில் அவங்களுடைய நல்ல விஷயம், திருமணமாக இருக்கட்டும், அவங்களுடைய அத்தனை விதமான சடங்குகளுக்கும்
ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் அன்னைக்கெல்லாம் கல்யாண மண்டபம் எல்லாம் கிடையாது, ஆலயம்தான் எல்லாமே. ஆலயத்தில் தான் அப்படி ஆலயத்தில் தான் அனைத்துமே. ஒருவருடைய மறைவுக்கு கூட ஆலயத்தின் சார்பில் இருக்கக்கூடிய இடத்துல தான் எல்லா விதமான சடங்குகளும் நடக்கும். அந்த அளவுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்துமே ஆலயத்தை வைத்தே நமது முன்னோர்கள் அமைத்து கொடுத்த ஆலயம். இன்றைக்கு வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கோயில் எல்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த அறநிலையத்துறை தான் ஆலயத்தை காக்கின்றது, ஆலயத்தினுடைய சொத்துக்களை காக்கிறது என்று சொன்னால், ஒரு கோயிலாவது இந்த அறநிலையத்துறை சார்பிலே இந்த திமுக அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்கிறேன், ஸ்ரீரங்கம் மாதிரி கோயில் வேணாம், சாதாரணமாக ஒரு ஏக்கர்லயோ அல்லது ஒரு 3-4 கிரவுண்ட்லயாவது ஒரு சின்ன கோயிலை நீங்க கட்டியிருக்கீங்களா அறநிலையத்துறை சார்பில்? அப்ப இதுவரை எந்த விதமான புதியதான ஒரு கோயிலையும் கட்டாமல் அறநிலையத்துறையும் நாங்கள் இந்து மதத்தையும் நாங்கள் ஒரு அதிகாரியை போட்டு ஒரு அறநிலையத்துறை அமைச்சரை போட்டு காப்பாற்றுகிறோம் என்பது முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி இந்துக்களை ஏமாற்றக்கூடிய வேலையாக தான் நாங்கள் பார்க்குறேன். அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி இருக்கணும்? ஏரி காத்த ராமர் போல. எப்படி? வெள்ளத்தை காத்தவர் ஸ்டாலினா? ராமருக்கு இணையாக ஸ்டாலின் நீங்க பேசுவீங்களா? கோயில், அதாவது இந்துக்களுடைய சடங்குகள், திருமண முறைகளில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு தவறான வார்த்தைகளை சொல்லி பேசியவர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப அந்த ஸ்டாலினை கொண்டு வந்து ஏரி காத்த ராமரை போல வெள்ளத்தை காத்தவர் எங்க ஸ்டாலின் சொல்றீங்களே. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்றதுக்காக இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளையும் இந்துக்களுடைய தெய்வங்களையும் நீங்க கண்ட இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து பேசக்கூடாது. நீங்க கோயிலுடைய சொத்துக்களை மீட்டுன்னு சொல்றீங்களே, அப்ப ஆக்கிரமிச்சது யார்? இந்த 70 ஆண்டு கால சுதந்திர ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சியோ இந்து இயக்கங்களோ இந்த தமிழகத்தை ஆளவில்லை. அப்ப இந்த 70 ஆண்டு கால ஆக்கிரமிப்புகளை எல்லாம் ஆக்கிரமித்தது யார்? இந்த கேள்வியை தானே நாங்கள் முன்வைக்கின்றோம். நீங்க வெள்ள பாதிப்புன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழகத்தினுடைய வெள்ள பாதிப்பு என்பது மேயராக மு.க. ஸ்டாலின் இருந்தார், மேயராக மாசு அவர்கள் இருந்தார், நீங்களாம் இருந்தீங்களே. அப்ப இருந்தும் இன்றைக்கு வெள்ளம் வருகிறது என்று சொன்னால் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறோம். வெள்ளம் மட்டுமல்ல, கோயில்களுடைய சொத்துக்கள், கோயில்களுடைய 5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு 1 லட்சம் ஏக்கர் நிலம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்கின்ற ஆவணத்தை நாங்கள் காட்டும் போது, அப்ப 1 லட்சம் ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லைங்க, 1 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் கோயிலுடைய சொத்துக்கள் எங்க இருக்கு என்கின்ற அந்த ஆவணங்கள் இல்லை. அப்படி என்ன லட்சணத்தில் நீங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாத்துட்டு இருக்கு? வெளிநாடுகளில் இருந்து மோடி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், சிலை தடுப்பு பிரிவு அதிகாரிகளுடைய பொன்மாணிக்கவேல் அவர்கள் வந்த பிறகுதான் சிலைகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க 60 ஆண்டு காலம் ஆட்சியிலே, திமுக எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தீங்களே, நீங்க என்னங்க பண்ணீங்க? அப்ப அந்த சிலைகள் எல்லாம் திருடு போயிருக்கு. அப்ப உங்களுடைய ஆட்சி காலத்திலே திருடு போயிருக்கக்கூடிய அந்த சிலைகளை மீட்டு கொண்டு வருவதற்கு பிரதமர் தேவைப்படுகிறார், இவர் பொன்மாணிக்கவேல் போன்ற அதிகாரிகள் தேவைப்படுகின்றார்கள். இந்த அளவுல தான் அறநிலையத்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்களில் கோயிலுடைய வாடகை சொத்துக்களை நீங்க வாடகை வசூல் பண்ணிருக்கீங்களா? முதல்ல நான் கேட்கிறேன். நிலத்தை மீட்கிறது இருக்கட்டுங்க, ஒரு வாடகை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவினுடைய ஒரு சொத்துக்குன்னு ஒரு பாதுகாப்பு குழு இருக்குங்க. இந்த வரலாற்றிலே கட்சிகளில் இருக்கக்கூடிய மதிமுகலையும் திமுகலையும் தான் சொத்து கமிட்டின்னு இருக்கு, சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு. உங்க சொத்துக்களை மட்டும் பாதுகாத்துக்கிறீங்களே, கோயில் சொத்துக்களை வாடகைகளை வசூல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு இடத்துல வாடகை 50,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் பொது இடங்களிலே ஒரு தனிநபர் வாடகை விடுறானா 5,000 6,000க்கு தான் வாடகை கொடுத்துட்டு இருக்கு கோயிலுடைய நிலங்கள், கோயிலுடைய கடைகள். அந்த 5,000 கூட பல வருடங்களாக பாக்கி இருக்குன்னு சொல்லி பெரிய போர்டு போட்டு வச்சிருக்கீங்களே. போர்டு போட்டு வைக்கிறதா உங்க சாதனையா? திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு போராட்டம் நடத்தினாங்க இந்து சமய அறநிலையத்துறை. அப்ப என்ன தெரியுமா போட்டாங்க, இந்து என்கிற பெயரை எடுத்து விட்டு அறநிலையத்துறை சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுல இந்த திமுகவை சார்ந்தவர்கள் கலந்துக்கிட்டாங்க. எனவே இவருடைய நோக்கம் இந்து மதத்தை அழிக்க வேண்டும். இந்து மதத்தில் அனைவரும் அர்ச்சகராகலாம், புரட்சி செய்து விட்டோம்னு சொல்றீங்க. சரி, அனைவரும் அர்ச்சகராக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்து மதத்திலே. அனைத்து கோயில்களிலும், இந்து மத கோயில்களிலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்தந்த கோயில்களில் இருக்கக்கூடிய பிராமணர்களை நாம் அங்கிருந்து விரட்டி விட்டோம் என்று சொன்னால் கோயில்களில் பூஜை செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் ஆகிவிட வேண்டும். அதன் காரணமாக கோயில்களை இழுத்து மூட வேண்டும். இதுதான் உங்க லட்சியம், உங்களுடைய எண்ணம். அதனால தான் இது அனைவரும் அர்ச்சகர்களாம் என்ற சம்பந்தமே இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து இந்து மதத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்க. இப்போ செந்தில், இப்போ நீங்கள் சொன்ன விவகாரத்தில்
பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வரணும் இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் இந்து கோயில்களுக்கு 1,00,000 ஏக்கருக்கு அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய அறிக்கையின்படியே 1,00,000 ஏக்கர் நிலம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அப்போ 1,00,000 ஏக்கருக்கு எவ்வளவு வருதுன்னு கணக்காவது உண்டா உங்களுக்கு? நிலைமை இல்லைன்றாங்க. நிலைமை எங்க இருக்குன்னு நீங்க தெரியல. அந்த நிலத்தினுடைய விலை குறைஞ்சபட்சம் எவ்வளவு ஒரு வரும்னு சின்ன சொல்லுங்க. தகவல் சொல்றேன். இதே 1,00,000 ஏக்கர்னாக்கா இந்த கலைஞர் சொத்தா இருந்தாக்கா விட்டுருப்பாங்களா எல்லாத்தையும்? அதான் நம்மளும் கேட்கணும். ஊரார் பணத்தையும் 3.25 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு தான் பட்டா இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு சார். இல்ல இப்போ நிறைய விஷயங்களை சொல்லணும். குறிப்பா ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா, குயின்ஸ்லாந்து இடம், அந்த குயின்ஸ்லாண்டினுடைய நிலத்தை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி நீதிமன்றத்திலே உத்தரவு வந்த பிறகு கூட அந்த நிலத்தை மீட்க வேண்டும், அவர்கள் 9 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அப்ப அறநிலைத்துறை அமைச்சர் யார் என்று சொன்னால் சேகர்பாபு அவர்கள். அந்த தீர்ப்பு வந்த உடனே என்ன பண்ணணும்? பல இடங்களில் நாங்கள் கோயில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி விட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு சொன்னீங்களே, குயின்ஸ்லாந்து விஷயத்துல என்ன பண்ணீங்க சேகர்பாபு அவர்களே? நீ விளக்கணும். அந்த கோயில் நிலத்தை மீட்பதற்கு இதுவரை மீட்காமல், நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். குயின்ஸ்லாந்து என்கின்ற அந்த நிறுவனம் இன்றும் அந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. ராமன், இப்போ இதோட இன்னொரு விஷயமும் நம்ம பேச போகிறோம். கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது சமூகம் சார்ந்த விவகாரம். ஏதோ போய் சாமி கும்பிட்டு வந்துன்னு இல்லை, சமூகம் சிறப்பாக இருக்கணும். இப்போ அம்மையார் சசிகலாவுடைய அறிக்கை இன்னொரு விவகாரத்தை சுற்றி காட்டுது. ஐயா, மழை பெஞ்சு முடிஞ்சதில்ல, கோயில் எப்படியோ ஊரும் அப்படித்தான், குடும்பமும் அப்படித்தான். ஆனால் சென்னை முழுவதும் இன்னும் குப்பை கூலங்கள் அகற்றப்படாமலே இருக்கு. இதுக்கு இடையில இதிலேயே மாட்டி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கோயிலில் ஒரு பிரச்சனை. இதை மட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த மழை பெய்யும் போது பெய்ந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இதர நகராட்சி, பேராட்சி, மாநகராட்சியிலேருந்து தூய்மை பணியாளர்களை வந்து 25,000 பணியாளர்களை நம்ம நியமிக்கிறோம். சென்னையில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த தூய்மை பணி குப்பைகளை அகற்றக்கூடியதுன்னு சொன்னாங்க. இதில் என்ன விஷயம்னா, இந்த குப்பைகளை அகற்ற லாரியில் ஏற்றுறாங்கல்ல, இந்த லாரியில் ஏற்றி எங்கே கொண்டு போடணும் ஒன்று சொன்னது. சென்னையில் வந்து 3 இடம் தான் இருக்குது. சென்னை மாநகராட்சி மட்டும் 3 இடம் தான் இருக்குது. இந்த குப்பை எடுக்கிறதுல எவ்வளோ உள்ள பாலிட்டிக்ஸ் இருக்குன்னு அது வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து அதுலேயும் பயங்கர கலெக்ஷன் கரப்ஷன் எல்லாமே அதில் இருக்குது. வந்து காரணம் என்ன, இவங்க இந்த குப்பை மேட்டில் வந்து இன்றைக்கி வந்து சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா 3ல் 2 பங்கு ப்ரைவேட்டு தான் எடுக்குது குப்பை. ஒரு பார்ட்டு தான் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பண்ணுறாங்க. நீங்கள் வலசரவாக்கம் மண்டலம் நிறைய மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 1 வாரமாக குப்பை எடுக்கிறதுக்கு வரலைங்க. அவங்க அதை பற்றி கவலைங்க சார், ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கிற கிடையாது. நீங்கள் சுகாதாரத்துறையினுடைய மண்டலத்தினுடைய ஏசிஓக்கோ இடிஓ ஏஸ்கோர்கிட்டே நீங்கள் பெரும்பாலும் ஃபோன் போட்டால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை அந்த நகரம் எப்படி கிளீன்ஸ் ஆகும்? இப்போ உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் உற்பத்தி திறன் அதிகரிக்குன்னு பிறகு அண்ணா சொல்லியிருக்கிறாரு. இங்கே எங்கே உற்பத்தி ஆகுது? எங்கள் தூய்மையே இல்லையே. அப்படி என்பது எப்படி ப்ரொடக்ஷனோட நிலைப்பாடு உருவாகும்? ஸோ அவங்கள பொறுத்தவரை அதெல்லாம் கவலை கிடையாது சார். வந்து இன்றைக்கி அவங்க வந்து சாதாரண பாமர மக்களை வந்து ஒரு ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தான் மத்திய அரசில் பணம் கேட்குறாங்க, அங்கே வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளத்துக்கு நிவாரணம் பண்ண இன்றைக்கே நிறைய ஊடகங்களில் சொல்லுது, ஆளுங்கட்சிக்கு சாதகமான உள்ளவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, பாமர சாதாரண மக்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதே போல் திருக்கோயில் விஷயங்கள் நீங்கள் எந்த கோயிலை பார்த்தாலும் ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் இல்லாத கோயில்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற நாயன்மார்கள், ரிஷிகள், ஞானிகள், யோகிகள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிசயங்கள் இருந்திருக்காது. நீங்கள் ஆண்டாள் வடக்கே மீரா என்றால் தெற்கே ஆண்டாள்னு சொல்கிறான். ஆண்டாளையே கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்திய கட்சி சார். இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? ஸ்ரீரங்க ராமபுரானே செருப்பால் அடிப்புன்னு சொன்னாங்க, மதுரை மீனாட்சி அம்மங்களை விடு குடிஞ்சு தற்கொலைன்னு சொன்னாங்க, ஸ்ரீரங்கத்தையும் தகர்ப்புன்னு சொன்னக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி, திராவிட இயக்கங்கள் கட்சி. இந்த மாதிரி உள்ள நிலைங்க இதை எப்படி பண்ண முடியும்? மலையை, அதாவது கவிஞர் கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள ஹிந்து மதத்தில் சொல்கிறாரு, மலையை வரவேற்றது ஆண்டாள் தான். ஆழிமலை கண்ணா ஒன்றினை கைவரவேல் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றனவும் பிள்ளா எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு நாராயண நமக்கே படைதரவன் என்று ஆண்டாள் சொல்லியிருக்கின்றால், மலையை வரைவது ஆண்டாள் என்று கண்ணதாசன் அர்த்தமுள்ள ஹிந்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இவர்களுக்கு எந்த அற்புதமாக இதுவரைக்கும் இந்த இந்து சமய அறநிலைத்துறை எந்தெந்த கோயில் புராண வரலாறை பற்றி ஸ்டால் போட்டு நூல்களை விற்றுருக்காங்களா? இல்லை. அதே மாதிரி செந்தில் அவர்கள் சொன்னது போல் எங்கேயாவது புதுசாக ஒரு கோயில் கட்டுறாங்களா? இல்லை. அப்போ ஒரு அறமே இல்லாத ஒரு துறை, ஒரு அறமட்ட துறை எதற்கு செயல்பட வேண்டும்?
பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவை. பெரும்பான்மை மக்களுடைய கலாச்சாரத்தை கேவலப்படுத்தி சித்திரப்படுத்தி உங்களுடைய ஊடகத்திலையும் வெளிப்படுத்தி இவ்வளோ கொச்சப்படுத்தி பண்ணும்போது இதில் யார் இது பண்ணுவானா? இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீண்டும் சொல்கிறேன், சின்னம்மா மட்டும்தான் மக்களுடைய ஒரு குரலாக ஒலிக்கின்ற காரணம் என்றால் அவர்களுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மையார் முதலமைச்சர் இருக்கின்ற போது பயணித்தவர்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டில் குமரியில் முதல் குளச்சலிருந்து கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலிருந்து சுசீந்திரம் மும்மூர்த்தி ஆலயத்திலிருந்து குமார கோயிலிருந்து நார்கோல் நாகராஜா கோயிலிருந்து சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் மாங்காடு காமாட்சி மீனாட்சி மாங்காடு மீனாட்சி கோயில் எல்லா கோயில் வரலாறும் சின்னம்மாவுக்கு தெரியும். ஆகவே தான் சின்னம்மா இதில் வந்து ஆன்மீகத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழு அவர்கள் பயணம் செய்தாத இது கிடையாது. சமீப காலம் வரைக்கும் அவர்களுடைய வாழ்நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்மீக பயணம் மேற்கொண்டார்கள் என்றால் ஆன்மீகம்தான் ஒரு மனிதனுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஆன்மீகம் அமைதியை நிலைநாட்டும். இந்த ஆன்மீகம் என்பது இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகின்றது, இந்த ஆன்மீகம் கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுகின்றது, இந்த ஆன்மீகம் ஹிந்து மார்க்கம் சொல்லுகின்றது. சமீபத்தில் கூட தமிழகத்தில் சேர்ந்த மிகப்பெரிய பிரபலமான நடிகர் என்று இஸ்கான் அமைப்பு ஹரே ராமா ஹரே கிருஷ்ண அமைப்பில் கிறிஸ்தவ மதத்திலிருந்து மாறியிருக்கின்றால் மனம்தான் காரணம். ஆகவே தான் சொல்லுகிறேன், மக்களின் மனதை இவர்கள் அறியாதவர்கள், அரசியல் ஆட்சியில் வந்தும் அறியாதவர்கள். அப்படின்னு ஆன்மீகத்தை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? ஆன்மீகத்தை பற்றி என்று சொல்கிறேன், இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையர், இந்து சமயத்துடைய செயலர், இந்து சமயத்துடைய ஜேசி டிசி யாராவது ஒரு கோயிலுடைய வரலாறு சொல்லுங்க சார். 5 நிமிஷம் பேச சொல்லுங்க சார். பழனி முருகன் கோயில் எவ்வளோ வரலாறு இருக்குது. பழனி பஞ்சாமிர்தம் எவ்வளோ அற்புதங்களை காட்டக்கூடிய, கொரோனாவையும் ஆள்படுத்தி கட்டுக்கோப்பை கொண்டு வரக்கூடிய வந்து அந்த பழனி பஞ்சாமிர்தம் இன்னைக்கு நிலைமை என்ன சார்? அவங்க எல்லாமே வர்த்தகம். பஞ்சாமிர்தம் நிலைமை என்ன இப்போ இன்னைக்கு நிலைமை என்னன்னா பதில் தெரியாது. ரைட்டு. என்ன பஞ்சாமிர்தம் என்பது பழனியில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு, திருப்பதி செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி ஒரு சிறிய வடிவில் லட்டு பிரசாதமாக கொடுக்கின்றார்களோ அதே போல் பழனியில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் பிரசாதமாக கொடுக்கணும். சரி, எங்க கொடுக்குறீங்க? இல்ல என்ன பண்றாங்க? நடக்குது என்ன சார்? அங்க எல்லாமே கமர்ஷியல் சார். இன்னைக்கு அங்க ஏழ்மை நிலைமையில எந்த பக்தனும் பக்தனை மதிக்கவே கிடையாது. அவனை ஓட்டு வங்கிக்கு எப்படி தரவிட மாட்டேன் அரசுக்கு பயன்படுத்தினதோ அதே போல் கோயில்களும் சார் மணிக்கணக்கு 1000 ரூபாய் நீங்க சொல்றீங்களே, திருச்செந்தூர் கோயில் 1000 ரூபாய் கொடுத்தா வேற வழி இல்லை சார். இல்லை சார், ஒரு நிமிஷம் இருங்க. செந்தில், அந்த திருச்செந்தூர்லேருந்து நெல்லையப்பர் கோயிலேருந்து வருவாங்க. எந்த பிரதி விவகாரமும் எதிர்பார்க்காத வரக்கூடிய ஏழை மக்கள், காலில் செருப்பு இல்லாமல் 40 நாள் 30 நாள், அவங்களெல்லாம் நீங்க சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு மதிப்பீடு இல்லாம காவடி கட்டி கொண்டு வராங்க சார். கால்நடையால் காவடி கட்டி கொண்டு போறாங்க. கால்நடையால் காவடி கொண்டு போறாங்க. திருத்தணிகள் பாருங்க, எந்த முறைகளும் காவடி கந்த சஷ்டி விழா நடக்கும்போது என்னது? சரி, இத்தனாயிரம் இல்லை நான் கேட்கறேன், உங்கள்கிட்ட கேட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இத்தனாயிரம் கோடி வரக்கூடிய லட்சக்கணக்கான அந்த பக்தர்களுக்கு அங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கு? ஒண்ணுமே சார். சார் கழிவறை இல்லை சார். சார் கழிவறை இல்லை. திருச்செந்தூர் கோயில் பக்கத்துல ஒரு பக்தன் சாப்பிடணும்னா 120 ரூபா கொடுத்து தான் சாப்பிடணும். நல்லா கவனிங்க சார். ஏழை சார். அப்ப அதுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் எனக்கு அந்த கோயிலின் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் மட்டுமல்ல, அந்த ஊரிலே கல்வி பெற்றவர், அந்த ஊரில் இத்தனை 1000 கோடிகள் கிடைத்திருக்கிறதுக்கு பக்தர்களுக்கு நீங்க ஒரு சாப்பாடு சுத்தமா ஒரு 50 ரூபாய் கிடைக்கிற மாதிரி செய்யக்கூடாதா? 120 ரூபாய் கொடுத்து சாப்பிடுங்க. திருச்செந்தூர் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் HCL மூலமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டு சில பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்து பக்தர்கள் அந்த கோயிலினுடைய வளர்ச்சிக்காகவும் கோயிலினுடைய பணிகளுக்காகவும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் வெறும் வருமானம் என்கின்ற கான்ட்ராக்ட் என்கின்ற நிலையில் மட்டும்தான் இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொல்ற மாதிரி அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கான உணவு பக்தர்களுக்கு என்ன பண்ணணும்? இவர்கள் உணவு கொடுக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் இவர்கள் அங்கு செய்யாமல் தியேட்டர்ல எப்படி டிக்கெட் வசூல் பண்றாங்களோ அந்த மாதிரி தியேட்டர் மாதிரி டிக்கெட் வசூல் பண்றது. சாமியை கும்பிட போனாக்க சாமியை விட உயரமாக உண்டியலை வச்சுக்கிட்டு நாம சாமியை மறைக்கிற அளவுக்கு உண்டியலை வச்சிருக்கக்கூடிய அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருக்கு. இடைவேளைக்கு அப்புறம் பேசணும் நிறைய. ஐயா ஜமத்கனி, நீங்க சொல்லுங்க. மதச்சார்பற்ற அரசுன்னு மூளைக்கு மூளை பேசுவாங்க. பேசுறது பூரா மதச்சார்பற்ற அரசு பேச்சு. நடவடிக்கை சொல்லுங்கன்னா இந்துக்கள் கோவிலில் ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா என்னது கரண்ட்டு, மற்ற இடங்கள்லாம் 2 ரூபா 85 பைசா. சரி, தமிழர்களுக்காக பாடுபடுறோமாங்க. அங்கே பார்த்தா அரசு பணியில் தெலுங்கர்களுக்கு 50%, கன்னடர் 16%, மலையாளிகளுக்கு 14%, வட இந்தியர்களுக்கு 12%, தமிழர்களுக்கு 7%. ஆமாம், எல்லாரையும் மொட்டை அடிக்க வேண்டியது. இவங்க இந்து மதத்தில் இவங்க ஒன்றும் கையில் கொடுக்க வேண்டாம். 1000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம்னாங்க. இந்த கோவில் வருமானத்துலேருந்து நேரடியாக பண்ணும்போது
இதை விட 1000 பங்கு மேலே பண்ண முடியும். இவங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நஞ்ச ஜனங்கள் முழிச்சுக்க கூடாதுன்ட்டு சனாதனம்னு ஒரு உருட்டு. அந்த சனாதனம் பேசினவரே கோயிலில் விளக்கேற்றுறாரு. வேணா ஃபோட்டோ தரேன். உதயநிதி இது பாருங்க, விளக்கேற்றிக்கிட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி இவர் மாத்திரம் இல்லை, அது எல்லாரும் தான். யார் வேணும், யாரோட ஃபோட்டோ கேட்குறேன், எல்லாம் சனாதனம் பேசுவாங்க, இந்து மதம் பேசுவாங்க, எல்லாம் கோவில் வாசல்ல சாமியார் பின்னால ஒருத்தர் பாக்கி இல்லை. கள்ளு கடையை திறந்து வச்சு சரி, அது உங்களுக்கு நல்லதுதானே? யாருக்கு பேச்சுதான் பேச்சு சரி, சனாதனம் உங்களுக்கு நல்லதுதானே ஐயா? பேசுறது நடவடிக்கை பூரா தப்பா. நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, சந்தோஷப்பட வேண்டியதானே? சரண்டர் ஆறது இல்லையே. இங்க பேசிட்டு நேரா தொப்பி போட்டு அங்க கஞ்சி குடிக்க போவாங்க, இங்க கேக்கு திங்க போவாங்க. கஞ்சி குடிக்க போனா உங்களுக்கு எனக்கு அவங்க எங்கேயும் குடிக்க போறாங்க. சரி, இங்க வாயேன்ன பிள்ளையார் சோதி வாயேங்கறேன். பிள்ளையார் சேர்த்து குழந்தை வாங்கிட்டு போயேன். இது கரெக்ட். அது வந்தியாரு. அப்ப சனாதனம் பேசுறது மதச்சார்பற்றேங்கிறது இது பாயிண்ட். மதச்சார்பற்றேன்னு சொல்லிட்டு மதத்துக்கு பின்னாலேயே இருப்பாங்க. உதயநிதி சாதனம் ஒருத்தர் பேசுறது பார்த்தா அதை பார்த்து மற்றவர் தர்மபுரி செந்தில் பேசுறாரு. அந்த சுவாமிக்கு பூஜை பண்றதுக்காக அந்த பூமி பூஜைக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அங்கே வந்து ஐயரை விரட்டி அங்கே உள்ள செங்கல் எல்லாம் தள்ளி விட்டு பூமி பூஜை பண்ணக்கூடாது. திராவிடம்னு ஒன்று இல்லவே இல்லை. இவங்க சொல்லிட்டுருக்காங்க அதாவது இந்த பூமியை மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னால் 5 ஸ்டேட்டை சேர்த்து அடையாளப்படுத்துறதுக்காக திராவிடம் சொன்னாங்க. மொழிவாரி மாநிலம் பிரித்ததுக்கு அப்புறமும் இவங்க திராவிடம்னு சொல்கிறாங்கன்னா மகா ஏமாத்து திருட்டுத்தனம். திராவிடம்ங்கிற ஒரு இனத்தை காட்டு, இல்லை மொழியை காட்டு, இல்லை ஒரு ஊரை காட்டுனா ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட. சரி, அங்கே சொன்னாங்க தர்மபுரி செந்தில் வந்து அங்கே என்ன பேசுகிறாரு, பூமி பூஜை போடுற இடத்துல எல்லாம் ஒன்றுன்னா பாதிரியார் எங்க, இமாம் எங்க கேட்டார்ல. இப்போ உதயநிதி வீட்டில் ஸ்டாலினுக்கு திருப்பதியில பிரசாதம் வருது, அங்கே போய் கேட்டுக்கணும்ல. திருப்பதி பிரசாதம் வச்சுக்கிறியே, இமாம் பிரசாதம் கொடுத்தாரா மசூதியிலேருந்து, இல்ல பாதிரியார் அங்க கேட்கல, அங்க பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அப்ப அவரை வரவழைச்சு வாழ்த்தா பாடலாம்ல. குருவாயூர் கோயில கிரீடம் கொடுத்தாங்க, குருவாயூர் கோயில போய் கிரீடம் வைக்கிறாங்க. அப்ப எல்லாமே ஒரு நேர்த்தி கடன் இருக்குதா இல்லையா? இவர் அங்க போயிட்டு இந்த கூட்டணி கட்சியினுடைய தன்மையை எடுத்துட்டாரு. அங்க போய் மாட்டு முத்திர பேசுறாரு. அப்ப உள்ள கடவுள் நம்பிக்கை இருக்கு. மரியாதைக்குரிய துர்கா அவங்க வந்து மிகப்பெரிய ஆன்மீக, இவங்களே போறாங்களே. இல்ல கேக்குறேன், இவங்களே போறாங்க. அது வந்து அவங்களுடைய உரிமை, அதுல தவறு இல்ல. எல்லா கோயிலுக்கும் போகல, அது உரிமைங்கிறத ஒத்துக்க முடியாது. இல்ல அவங்க உரிமை, துர்காவுக்கு உரிமை இல்ல. தாலி இருப்பு போராட்டம் பண்ணானுங்களே, கூட இருந்தீங்களே, அந்த பெண்களுக்கு தாலி போட்டுக்க உரிமை கிடையாது. அதை மட்டும் அடுத்தப்போ எல்லாரும் கோயில் போக உரிமை இருக்குல்ல. கோவில் போற எவ்வளவு எதிர்ப்பு இவரோட சேர்ந்துட்டு ஈவார சேர்ந்துட்டு கடவுளை பரப்புவான் அயோக்கியன், கடவுளை வணங்குவான் காட்டு பிராண்டி எல்லாம் சொன்னில்ல. அந்த பெரியார் பின்னால் போனீங்கல்ல, அந்த பெரியாருடைய கொள்கையவாது நீங்க ஃபாலோ பண்ணீங்களான்னு அதுவும் இல்லை. அவர் 70 வயசுல 20 வயசு பணம் கட்டிட்டாரு. சரி, இப்ப டாபிக் இங்க வைப்போம். இப்ப நம்ம பாயிண்ட் என்னன்னா, ஸ்ரீரங்கம் இல்ல இந்து மதத்துக்கு எதிர்ப்பு தான் அவங்க. ஸ்ரீரங்கம் கோயில் இந்து மதத்துக்கு எதிர்ப்பானவர்கள். சரி, ஸ்ரீரங்கம் கோவில் இல்ல. சரி, இப்ப ஏமா சுஃபா, நம்ம நிறைய விஷயம் தான் பேசணும். அதாவது திருச்செந்தூர் கோயிலில் என்ன நடக்க போகிறது, ஸ்ரீரங்கத்தில் பார்த்தசாரதி கோயிலில் கபாலீஸ்வரர் கோயில், எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு திவ்ய தேசங்கள் எல்லா இடங்களிலும், சாதாரணமாக ஐயனார் கோயில் வரைக்கும் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருகின்றது. ஆனாலும் அங்கே இவர்கள் தரித்திரம் தாண்டவம் ஆடுவாக பொய் சொல்கிறார்களோ, பல ஆயிரம் கோடியே சுவாகா அப்படின்ற ஒரு கணக்கு வருது. வருத்தம் அளிக்கின்றது. ஏழைகள் தங்குவதற்கு இடமில்லை, சிறுநீர் கழிப்பதற்கு பாதுகாப்பான சுத்தமான இடமில்லை, உணவுகள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோயிலில் இடம் எடுக்கக்கூடிய இந்த வன்முறைகள் இவைகள் எல்லாம் இணைத்து நிறைவு கருத்தாக சிறப்பாக உங்கள் கருத்தை ஒரு பெண்ணாக, குடும்பத் தலைவியாக, ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சபட்ச நம்பிக்கையாளராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சுபா. சார், நான் வந்து ஏதாவது எங்க கோயில்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கறத முன்னிறுத்தி டெய்லி கோயில் போற ஒரு ஆளா நான் வந்து இங்க பேச விரும்புறேன் சார். அதாவது என் மனசுல இருக்கிறத, அதாவது பக்தர்கள் வந்து நீங்க எங்களை சீக்கிரம் அனுப்புங்க, நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், ஏன் எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கறதுக்காக அவங்கள நீங்க வந்து ஒரு போராட்ட களமா மாத்தினீங்கன்னா அங்க வர ஒவ்வொரு பக்தர்களுமே இனிமே எப்பவுமே போராடுவாங்க இந்த இடத்துக்காக, இந்த வேண்டுதலுக்காக. எங்களை அரங்கனை பார்க்க விடுங்கள் என்று ஒவ்வொரு பக்தர்களும் எங்கள் போராட்டமாக மாறிவிடும் சார். அறநிலைத்துறை யாருக்கு சொல்றோம்? கடவுளுக்கா, உள்ள இருக்கிற பட்டாச்சாரியர்களுக்கா, குருக்களுக்கா, இல்லைன்னா வரும் பக்தர்களுக்கா? ரைட்.
நீங்க கோயிலை பாதுகாக்க வரீங்க, கோயிலை வந்து கோயில் சொத்துக்களை நிர்வகிக்க வரீங்க, குத்தகை கரெக்டா இருக்கா பார்க்க வரீங்க, நகைகளை கணக்கெடுக்க வரீங்க, வருமானத்தை தணிக்கை செய்ய வரீங்க, அதை தாண்டி வந்து கால்நடைகள் அங்க கோயிலுக்கு நேர்ந்து விடப்படும் கால்நடைகளை பராமரிக்க எல்லாமே கரெக்ட். ஆனா அங்க பட்டாச்சாரியர்களாவும் குருக்களாவும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வருமானம் நீங்க என்ன தரீங்க சார்? நீங்க அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கோயில்களின் வருமானத்திலிருந்து 14% வரை அந்த ஆபீஸ் வைக்கிறது, ஆபீஸ் சார்ந்த எக்ஸ்பென்சஸ் சொல்லி செலவு பண்றீங்க இல்லையா? எங்க பட்டாச்சாரியார்களையும் எங்களுடைய பட்டர்களையும் அதை தாண்டி கோயில் குருக்களையும் அறநிலையத்துறை அதிகாரிகளாக நீங்க சேர்த்துக்கோங்க சார். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய வாழ்வாதாரம் அது முன்னேறட்டும். நீங்க வந்து கோயிலுக்காக இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, கோயில் இடத்துல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டுறீங்க, ரைட், சந்தோஷம், வரவேற்கிறோம். அதே நேரம் அந்த பட்டாச்சாரியாரோட குழந்தைகளுக்கு அங்க இலவசமா படிப்பை சொல்லித்தாங்க, அது நாங்க இன்னும் தலைவணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. இங்க வந்து இந்து அறநிலையத்துறை வராத கோயில்கள் கூட சில கோயில்கள் இருக்கு. அது பிள்ளையார்பட்டியாக இருக்கட்டும், சிதம்பரம் கோயிலாக இருக்கட்டும், இல்ல காளிகாம்பாள் கோயிலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே டெய்லி ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமா வருது. ஓகேங்களா? ஆனா எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கல. அடுத்தது அறநிலையத்துறை இருக்கும் கோயில்கள், கும்பல் அதிகமா வர கோயில்கள்னா வெளி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா குருவாயூரை நம்ம சொல்லலாம், திருப்பதியில சொல்லலாம், அங்கெல்லாம் போராட்டம் வருது. அங்க வராத கூட்டமா சார் இங்க வருது? இன்னும் கொஞ்சம் பொறுப்பா கையாண்டு இருக்கலாம்ல சார். கோயில்ல நீங்க பாதுகாவலர்கள்லாம் முன்னாடி கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, இல்ல கொஞ்சம் லீனா இருப்பாங்க. இப்ப பாதுகாவலர் எல்லாம் எப்படி இருக்காங்க பாத்தீங்கல்ல, நீங்களே இங்க உங்களுடைய காணொலிகள்லயே காமிக்கிறீங்கல்ல. 46,000 கோயில் அறநிலையத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறீங்க. கிட்டத்தட்ட 1000ல இருந்து சரி நீங்க ஒரு 2000 கோயில்கள்னு வச்சுக்கோங்களேன், சிதிலம் அடைஞ்ச நிலையில இருக்கு. ஆண்டுக்கு 2 வருமானத்துல ரொம்ப 2 லட்சம் வருமானத்துல சிதிலம் அடைஞ்ச நிலையில இருக்கு. அதாவது அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, ஒருவேளை என்ன கூட ஏத்த முடியாத கோயில்களுக்கெல்லாம் நீங்க ஒரு கால பூஜை வந்து ஸ்பான்சர் பண்றீங்க அறநிலையத்துறையில இருந்து. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு கோடிக்கணக்கான கோயில்கள் இருக்கு, வருமானம் கொடுக்கிற கோவில்கள், கோடி கோடியாக வருமானம் கொடுக்கும் கோவில்கள் நம்ம தமிழகத்திலேயே இருக்கு. இந்த கோயில்களில் இருந்த வருமானத்தை எடுத்து நீங்க அந்த 1000மோ 2000மோ கோயில்கள் சிதிலமடைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் புனரமைப்பு செஞ்சீங்கன்னா அங்கேயும் பக்தர்கள் போவாங்க, அங்கேயும் வருமானம் வரும். அது இன்டைரக்டா வருமானம் தானே. அதெல்லாம் ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் வந்து யாரையுமே வந்து பர்சனலா பணம் கொடுக்க சொல்லல சார். உங்க பாக்கெட்ல இருந்தோ என் பாக்கெட்ல இருந்தோ நான் பணம் கேட்கல. எங்க கோயில்ல எங்க பெருமாளுக்கு எங்களை வாழ்வழிக்கும் அந்த அரங்கனுக்கு நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அப்படி செய்யும் போது அதை எடுத்து இன்னும் 10 கோயில்களுக்கு செய்யுங்க அப்படிங்கறதான் நான் இங்க ஒரு பார்வையாக வைக்கப்படுறேன் சார். நிறைய இடத்துல வந்து அதாவது அபிஷேகம் நம்ம வந்து இப்போ சமீபத்துல திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி நீங்க நிறைய நேரம் சொன்னீங்க. அங்க நான் போகல, ஆனாலும் காணொலிகள்ல நிறைய பார்க்க முடிந்தது. அதாவது டிக்கெட்டின் விலை ஏற்றி தரப்பட்டதுங்கிறது. பொதுவாகவே இது வந்து எல்லா கோயில்களிலுமே அதாவது அந்த உற்சவ காலங்களில் டிக்கெட் அதிகமா வைக்கிறது சாதாரணமா தான் சார் இருக்கு. அது மாதிரிதான் இருக்கு. அதாவது அது வந்து ஒரு வழக்கமா மாத்திட்டாங்க. அது இப்படி இருக்கக்கூடாது, ஆனா அந்த வழக்கத்தை மக்களும் பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. அப்படி நீங்க வேணா வச்சுக்கலாம் சார். இதெல்லாம் தான் என்னுடைய கருத்தா பாக்குறேன். வேண்டாம் சொல்ல, ஆனா அதுக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் வரும் பக்தர்களுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா கோயில்களில் வேலை செய்யும் அந்த அரங்கனுக்கு கைங்கரியம் செய்யும் அந்த பட்டாச்சாரியர்களுக்கும் பட்டர்களுக்கும் கோயில் குருக்களுக்கும் செய்து தாருங்கள். அவர்கள் குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தாருங்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு இலவச கல்விகளை அளியுங்கள் அப்படிங்கறது தான் சார் நான் இந்த இடத்துல முன்வைக்க விரும்புறேன். எல்லாமே பாக்கி எல்லாருமே பேசிட்டாங்க அறநிலையத்துறை பற்றி. சோ என்னுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு, அதனால அதுல 1-2 உங்களுக்கு பார்வைக்கு வைக்கிறேன் சார். நன்றி சுபா, உங்களுடைய கருத்துக்கு 2 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் ஆழமாக அரசினுடைய கவனத்திற்கு உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக போய் சேரும். செந்தில், 3 பேரும் சுருக்கமாக சொல்லுங்கள். போராட்டங்கள் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறீங்க, ஆனால் வெளிப்படையாகவே தெரிகிறது கோயில் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். ஆனாலும் அடிப்படை பக்தர்களுக்கான வசதி இல்லை. உலகத்தவரில் கொண்டு வரலாம், அமெரிக்காவை போன்ற கோயில்களெல்லாம் அங்கே கொண்டு வரலாம். ஆனாலும் என்ன தான் நடக்கப் போகின்றது, வன்முறை போன்ற விவகாரம், சுருக்கமாக உங்கள் 3 பேர்கிட்ட பதிலையும் நான் கேட்குறேன். அதாவது ஒரு அறநிலையத்துறை என்பது வந்ததற்கான காரணம் ஆலய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 1,00,000 ஏக்கர் நிலம் காணாமல் போயிருக்கிறது என்று சொன்னால் அறநிலையத்துறை வந்த பிறகு அப்போ அந்த அறநிலையத்துறை இருப்பது என்பது இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான் என்பதுதான் எங்களுடைய வாதமாக நாங்கள் முன்வைக்கின்றோம். 2வது, இந்து மதத்தை இப்போ கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்காக அந்த தேவாலயங்கள் எல்லாம் அவர்கள் பைபிளை எல்லா இடங்களிலும் கொண்டு சென்று அதை எல்லா இடங்களிலும் பிரசங்கம் செய்கின்றார்கள். ஒரு இஸ்லாமிய சமூகம் அந்த ஜமாத்துக்கள் எல்லாம் குரானை எல்லா இடங்களிலும் பொதுமக்களுக்கு கொண்டு சென்று அந்த குரானை கொண்டு வந்து இந்த குரானிலும் இஸ்லாத்திலும் இருப்பதை போதிக்கின்றார்கள். பொதுமக்களிடத்திலும் பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இதே போன்று ஒரு இடத்திலாவது அறநிலையத்துறை இந்து மதத்தினுடைய கோயில் உண்டியலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை
இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை, தேவாரத்தை, திருவாசகத்தை, எங்களுடைய அத்தனை ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய வரலாறுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துக்களிடத்திலே, இளைஞர் தலைமுறையிடத்திலே அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பிரச்சாரத்தை செய்திருக்கிறதா? ஒரு பிரசங்கம் செய்திருக்கிறதா? ஒரு சின்ன நோட்டீஸ் அடிச்சு கொடுத்திருக்கிறதா? செந்தில், நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? நிச்சயமாக நாங்கள் அதாவது சர்ச்சு கோயில் மட்டுமல்ல, சர்ச்சு மசூதிகள் மட்டுமல்ல, இஸ்லாமிய அமைப்புகளும் குரானை அச்சிடுகிறார்கள், கிறிஸ்தவ அமைப்புகளும் அச்சிடுகிறார்கள். இந்து மக்கள் கட்சி அச்சிடுகிறதா, அச்சிட்டு வேதத்தை கொண்டு மக்களுக்கு பரப்புகிறதா என்ற கேள்வியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்து இயக்கங்கள் செய்ய வேண்டும் அல்லவா? இந்து இயக்கங்கள் தான் இந்து இயக்கங்களின் சார்பிலே சமய வகுப்புகளை, எப்படி இந்து மதத்தினுடைய சமய குறித்த வகுப்புகளை இந்து இயக்கங்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அறநிலையத்துறை சார்பிலே ஒரு இடத்திலே ஒரு சொற்பொழிவு நடத்துகிறதா, பிரசங்கங்கள் பண்ணுகின்றீர்களா? இவைகள் எல்லாம் கலாச்சாரம் இருந்த காலம் உண்டு. ஆனால் இவைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு இந்து மதம் என்று சொன்னால் உண்டியல் என்று மட்டுமே வைத்திருக்கக்கூடிய நிலையைத்தான் இந்த அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது அன்ன போஜனத்தில் 2 சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஒன்னு சாமானிய ஊழியர்கள் பசியை போவதற்கு அம்மா உணவு கொண்டு வந்தார். கோயில் வரும் பக்தர்களும் பசியை போவதற்கு அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தார். அதே போல இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கம் கோயில ஆந்திரா ஐயப்பத்தில் அடிச்சிருக்கீங்க. இதே மாதிரி திருப்பதியில் போய் தமிழ்நாட்டு பக்கத்தில் அடிச்சா என்ன ஆகும்? சபரிமலை போற தமிழ்நாட்டு பக்கத்தில் அடிச்சா என்ன ஆகும்? அப்ப இதெல்லாம் வரணும்னு திமுக நினைக்குது சார். இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து இந்து மதத்தை அழித்து டோட்டலா க்ளோஸ் பண்ணி இங்க வந்து அதுக்காக நம்ம சனாதன ஒழிக உன் அப்பன் விட்டு சொத்தா ஏங்க என்னங்க? அதாவது உன் நண்பன் யார் உன்னை பிட்டு சொல்றான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. உன் அப்பா யார்? ஒரு 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 அமைச்சர் சொல்ற வார்த்தையாங்க. ஒரு வயசு வரம்பு வேண்டாமா? உங்க அப்பா விட்டு சொத்தா பணத்தை கொடுனா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற நேரத்தில் ஒரு ரவுடி சம்மாரில் பேச்சு என்ன அர்த்தம்? அப்ப ஒரு ஆட்சி ஆளுமை கூலியவர்களே ரவுடி சமாரி பேசும்போது அந்த துறையில் இருக்கிற நிர்வாகம் எவ்வளவு சீரழிஞ்சு என்பது இது ஒரு மாடல். சரி, இதுதான் திராவிட மாடல். ஏதோ சொல்ல வந்தீங்க, சுருக்கமா சொல்லுங்க, நேரம் கருதி. அதாவது ஸ்ரீரங்கத்துல 5 வருடமாக இன்னும் ஜிஆரே நியமிக்கப்படல சார். சரி, அப்புறம் சார் அறநிலைத்துறைங்கிறது ரோல் மாடலா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு போராட்ட களமான மாடலா இருந்தா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார். ரொம்ப முக்கியம் சார், சுருக்கமா ஒரே இப்ப அடிச்சிருக்காங்களே, திமுக கட்சி கூட்டம் நடக்கிற இடத்துல ஒரு போலீஸ் திமுக மெம்பரை அடிச்சிருந்தா, இந்த மாதிரி ரத்தம் வந்ததுல இவங்க சும்மா இருப்பாங்களா? அப்படி கை வச்சிருக்க முடியுமா? அப்ப அகம்பாவம் ஆணவம் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஜாஸ்தி இவங்களுக்கு. இந்த இந்து மதத்தை அழிக்கணுங்கிறதுக்காகவே இவங்க கஷ்டம் கட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன அபிப்பிராயம்னா, வெளிநாட்டுல இருந்து மதமாற்ற பணத்தை கட்சிகள் வாங்குதுன்னு எனக்கு நான் அபிப்பிராயம். இல்லைன்னா இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி இவங்க அழிக்கிறதுக்கே முற்படணும். பிராமண கோவில்ல பூஜை பண்றதுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க எங்க அப்பா சிஎம், தாத்தா சிஎம், அதனால நான் இருக்கேன்னு பரம்பரை உரிமை இவங்களுக்கு இருந்தா கோயில பூஜை பண்றவருக்கு அந்த பரம்பரை உரிமை அவருக்கு இருக்காத, அவரை நகர்த்தணும்னு இவங்க நினைக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கோவில் அழிக்கணுங்கிற குறிக்கோள் இவங்களுக்கு. அதனால மதச்சார்பற்றன்னு சொல்லிக்கிட்டு இந்த மதத்தை டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிறப்புமிக்க இந்த பேச்சில் அரசினுடைய பார்வைகளுக்காக இந்த ஒரு 55 நிமிடம் நிறைய கருத்து இருக்கு. இந்து மத கோயில்களை எப்படி பராமரிக்கணும், அரசியல் தனம் இல்லாமல் பக்தர்களுடைய உள்ளார்ந்த ஆன்மீக எண்ணத்தை எல்லா மதங்களுக்கும் இடையே சமநிலையாக செய்யணும். குறிப்பாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இருந்தும் அந்த சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது என்பதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. பக்தர்களை இந்த மாதிரியாக அவமானப்படுத்துவது, அவலப்படுத்துவது அது தேசத்திற்கு ஏற்புடையது அல்ல என்பது பொது கருத்து. இது வருத்தத்துக்குரிய கருத்து தான். இதுதான் எங்களுடைய கருப்பொருளாக நிகழ்ச்சியில் நாங்கள் முடிகிறோம். திமுக அரசு ரொம்ப உச்சபட்சமாக இதை கண்காணிக்க வேண்டும். இதுபோன்ற தவறுகள் முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் VS ராமன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேத பண்டிட் ஐயா ஜமத்கனி, சுபாஷ் சதீஷ்குமார், இந்து மக்கள் கட்சியினுடைய தோழர் திரு செந்தில், உங்கள் அனைவருக்கும் நான் ஜெயா+ சார்பின் உளப்பூர்வமான நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.